திருப்பதியில இருக்கிற வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்றதுக்கு உண்டான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டு மற்றும் ஆர்ஜித சேவைகளான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை போன்ற சேவைகளை வெகு விரைவாக எப்படி டிக்கெட் புக் பண்றதுங்கிறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். இந்த டிப்ஸை நீங்க பயன்படுத்துறது மூலமாக 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதமும் நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஆனா ஏதாவது காரணங்களால அவங்களுக்கு தடை ஏற்படுது அல்லது ஏமாற்றங்கள் அடைகிறாங்க. அதனால நீங்க எவ்வளவு எளிதாக இந்த டிக்கெட் பெறலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸுகள் இப்ப நம்ம கொடுக்குறோம். அதன்படி எந்த குறிப்பிட்ட தேதியில நீங்க போகணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அதற்கு உண்டான மேற்படி ஏப்ரல் மாதத்துக்கு குறிப்பிட்ட தேதியில காலையில 10 மணின்னா 9:50 நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. மதியம் 3 மணி அப்படின்னா 2:50 நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. அதே போல மொபைல்ல இந்த சமயத்துல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஒரே சமயத்துல நீங்க மொபைல்லையும் லாகின் பண்ணிக்கலாம், நீங்க லேப்டாப் மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு எதுல வெயிட்டிங் டைம் கம்மியாக இருக்கோ அந்த சமயத்துல நீங்க ஈஸியா புக் பண்ணலாம். புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சமயத்துல கரெக்டா நீங்க ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கியூ சீக்கிரம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக 2 பேருக்கு மேல நீங்க போறதா இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் நம்பர் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நோட் பேட்ல ஆதார்ல இருக்கிற மாதிரியே பேரு, வயசு மற்றும் ஆதார் நம்பர் இதையெல்லாம் வரிசையா நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இதுல டீட்டெயில் ஃபில்அப் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் முறையில சீக்கிரமாக ஃபில்அப் பண்ணலாம். நீங்க மொபைல் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கிளிப்போர்டு மெத்தடை யூஸ் பண்ணி சீக்கிரமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணலாம். அதே போல ஆர்ஜித சேவை டிக்கெட்டு புக் பண்ணும்போது கல்யாண உற்சவம் மற்றும் ஊஞ்சல் சேவை இந்த 2 சேவைகளும் சீக்கிரம் ஃபில்அப் ஆயிடும். சகஸ்ர தீப அலங்கார சேவை தான் கடைசியா எப்பயுமே ஃபில்அப் ஆகுது. அதனால அந்த குறிப்பிட்ட தேதியில எப்ப வேணா நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்ததுன்னா ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவையை செலக்ட் பண்ணுங்க. சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கும். அதே போல 300 ரூபாய் சிறப்பு தரிசன் டிக்கெட்டு புக் பண்ணும்போது ஒரு நாள்ல 6 முதல் 8 ஸ்லாட் வரைக்கும் கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 10,000 to 12,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால இதுல 2 மணிக்கு உண்டான ஸ்லாட் சீக்கிரம் தீர்ந்து போயிடுது. இரவு 8 மணி 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுகள் கடைசியா தான் தீர்ந்து போகுது. அதனால திருமலையில நீங்க இரவு தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 8 மணி 9 மணிக்கான ஸ்லாட் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த புக்கிங் தொடங்கும் போது எல்லா தேதிகளுக்கும் உண்டான புக்கிங் ஒரே சமயத்துல ஆரம்பிக்குது. அதுல சனிக்கிழமைகள், ஞாயிற்றுக்கிழமைகள் முதல்ல ஃபில்அப் ஆயிடுது. அதே போல மாசத்தின் முதல் 3-4 நாட்களுக்கு உண்டான சேவைகள் மற்றும் 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் சீக்கிரம் புக் ஆயிடுது. அதே மாச கடைசிக்கு உண்டான டிக்கெட்டுகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல வீக் டேஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன் இந்த தேதிகள்ல சீக்கிரம் புக் ஆறது இல்லை. அதனால மாசத்துல என்னைக்கு வேணா போகலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வார நாட்கள்ல செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 ரூபாய் சிறப்பு டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஸ்லாட்லயாவது 150 டிக்கெட்டுக்கு கீழே இருந்தா அந்த ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்லாட் ஆல்ரெடி லாக் ஆயிருக்கும், அதெல்லாம் பேமெண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். அதுல நீங்க செலக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தப்புறம் போனீங்க அப்படின்னா this slot is already booked by other pilgrims அப்படின்ட்டு வரும். அதனால திருப்பியும் வேற ஸ்லாட் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும். சில சமயம் விர்ச்சுவல் கியூக்கு கூட போயிடும். அதனால எந்த ஸ்லாட்ல 200 டிக்கெட்டுக்கு மேல இருக்கோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்டா உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் கிடைக்கும். இறுதியாக பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கிறதுல பேமெண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. இதுல யூபிஐ பேமெண்ட், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பிரபலமானது. யூபிஐல நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா
யூபிஐயோட விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்க முதல்ல நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் பண்றது ஈஸியாக இருக்கும். மேல சொன்ன இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர்த்து கண்டிப்பாக நீங்க டிக்கெட் வந்து புக் செய்யலாம். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காணொளியை நீங்கள் மட்டும் பார்ப்பது இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஆபீஸ் கொலீக்ஸ், தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் திருப்பதி சம்பந்தப்பட்ட விவரங்கள் வந்து வெகு ஈஸியாக சென்று சேரும். மேலும் அவர்களும் திருப்பதி செல்ல நினைக்கும் போது இந்த காணொளிகள் மற்றும் செய்திகள் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் ஒரு அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.